இன்னைக்கு அஸ்வின் சீக்ரெட்ல வந்து சேமியா பாயாசம் பண்ண போறேங்க. அது எப்படி பண்ணலாம் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கப் எடுத்துக்கோங்க. கப்ல வந்து நான் சேமியா இதில் தான் அளக்க போறேன். ஒரு கப்பு சேமியா போட போறேன். அதே கப்பில் நம்ம 3 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்க, 3 கப்பு தண்ணி ஊற்றி நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கணும். மூணு கப்பு தண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க. பக்கத்தில் தண்ணி சூடு பண்ணிக்கலாம். தண்ணி சூடாகட்டும். கடாய் வச்சுப்போம். கடாய் சூடாச்சு. நெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. அதில் முந்திரியும் கிரேப்ஸும் முந்திரியும் பாதாமும் போட்டுக்கோங்க. இதை நல்லா வறுத்துடுங்க. பாருங்க, முந்திரியும் கலர் வந்துடுச்சு. இப்போ திராட்சை போட்டுக்கலாம். நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுக்கோம். தனியாக எடுத்து வச்சுட்டு இது கூட நம்ம பாருங்க தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட ஒரு கப்பு சேமியாவை நெய்யில் போட்டுக்கோங்க. நல்லா வறுத்துடுங்க. நல்லா கலர் வர்ற மாதிரி வறுக்கணும். ஒரு கப்பு சேமியா போட்டு நல்லா வறுத்துடணும். நெய்யிலே நல்லா இது நல்லா வறுக்கணும். பக்கத்தில் தண்ணி நல்லா கொதிக்குது. இது நல்லா வறுத்துட்டு நம்ம பாருங்க, நல்லா வந்து செவந்து வந்துடுச்சு சேமியா. இப்போ நம்ம தண்ணி கொதிக்குது. அதை எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சூடாக இருக்கும். அந்த 3 கப்பு தண்ணியும் இதில் ஊற்றிடுங்க. 3 கப்பு தண்ணி நம்ம சூடு பண்ணோம் இல்லையா, அதை எடுத்து இதில் ஊற்றிடணும். வேகட்டும், மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம பக்கத்தில் பால் காய வச்சுக்கலாம். ஒரு 1/2 லிட்டர் பால் வந்து நல்லா தண்ணி ஊற்றாம காய வச்சுக்கணும். பாருங்க, சேமியா வந்துடுச்சுன்னு நல்லா சேமியா வந்து பாருங்க நல்லா வெந்துடுச்சு. பாருங்க, பக்கத்துலேயே நான் பால் காய வச்சுக்கிறேன். அந்த பாலையும் இதுலேயே ஊற்றிக்கோங்க. 1/2 லிட்டர் பால் காய வச்சுருக்கிறேன். அதை இதில் ஊற்றிட்டு நம்ம நல்லா கலக்கணும். நல்லா ஒரு கொதி வந்த பிறகு நல்லா ஒரு கொதி வரும். சேமியாவும் கொஞ்ச நேரம் வேகட்டும். இப்போ ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு சேமியாவும் பால் நல்லா கொஞ்சம் வேகட்டும், கொதிக்கட்டும். அப்புறமா சர்க்கரை போட்டுக்கணும். பாருங்க, நல்லா சேமியாவும் பால் நல்லா வெந்துடுச்சு. இப்போ சர்க்கரை போட்டுக்கலாம். பாருங்க, 1 கப்பு சேமியா எடுத்தேன். 1/2 கப்பு சர்க்கரை போட்டுக்கலாம். உங்கள் சுகர் உங்களுக்கு ஜாஸ்தி வேணும்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கணும். இது ஸ்வீட் போதும். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட சர்க்கரை போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா கரைஞ்சி வரட்டும் சர்க்கரை. பாருங்கள், 4 ஏலக்காய் வந்து நல்லா நுணுக்கிட்டு ஏலக்காய் போட்டுக்கலாம். நல்லா கொதிச்சு வரட்டும். பாருங்க, நல்லா சர்க்கரை வந்து கரைஞ்சிடுச்சு. சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. தண்ணி தான் கட்டியா இந்த நம்ம அப்புறம் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா மூடி வச்சுடுங்க. நல்லா இது கொஞ்சம் கெட்டியாயிடும். அப்புறமா நம்ம ஆஃப் பண்ணியாச்சு. மூடி வச்சுக்கலாம். பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு எடுத்தாச்சு. சூப்பரான ஒரு பாயாசம் ரெடி. சேமியா பாயாசம். தண்ணியாக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்க, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. யார் யாருக்கு இந்த சேமியா பாயாசம் பால் ஊற்றி பண்ண பாயாசம் யார் யாருக்கு பிடிக்குமோ மறக்காம
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அஸ்வின் சீக்ரெட் சமையலை சர்ப்ரைஸ் பண்ணுங்க. நம்ம இன்னொரு டிஷ்ஷில் பார்க்கலாம். சிம்பிளாக 10 நிமிஷத்தில் சேமியா பாயாசம் ரெடி ஆயிடுச்சு.